ஓகே. இந்த மாரி வீடியோலாம் பேசக்கூடாதுன்னு யோசிக்கிற ஆள் நானு. என்னன்னா, இந்த கரூர் இஷ்யூக்கு விஜய் அண்ணா வந்து கரூருக்கு போறாருன்னு சொன்னதுல வந்து முக்கியமா, அந்த 41 குடும்பத்துக்கும் வந்து 41 வேலை அரசு பணி குடுக்க போறாங்க. அதுவும் தகுதி வாய்ந்த ஆட்கள் வந்து அரசு பணி குடுக்க போறாங்கன்னு சொன்னதுலருந்து, இந்த டிஎம்கே அண்ட் ஜென்ஸி ஜாம்பீஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பெரிய தலைங்கள்லாம் வந்து நான் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறேன்னு போனப்போ, இந்த சின்ன அதாவது அந்த ஜென்ஸி ஆளுங்கலாம் வந்து நான் Instagramல என்ன பண்றேன் பாருன்னு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அவங்க சொன்ன அக்யூசேஷன் வந்து, இந்த அரசு பணிலாம் குடுக்குறீங்களே, இந்த 41 வேலையிடத்துக்கு வந்து அதான் அந்த பணியிடத்துக்கு வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே! இப்டி அவங்க கனவுல மண் அள்ளி போடுறீங்களேன்னு கேட்குறாங்க. எனக்கு அவங்க கிட்டலாம் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த 41 சீட்டு குடுக்குற இடத்துல எங்கேயுமே வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய பதவியில நான் வைக்க போறேன் அப்டின்னு எங்கேயுமே சொல்லல. அவங்களுக்கு தகுதியான ஆட்களுக்கு அவங்களுக்கு என்ன வேலை குடுக்க முடியுமோ, அது குடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் பணி குடுப்பாங்களா? இல்ல அந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க துப்புரவு பணியாளர்களா வந்து வேலை செய்ய போறாங்களா? இல்ல. இல்ல கொஞ்சம் இல்லங்க. அதாவது இது வந்து ரொம்ப கடைநிலையா நம்ம சொல்றோம். இதுல வந்து லெவல்ஸ் வந்து ஏறி ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்சா தான் வந்து இந்த இந்த விஏஓவோ, தாசில்தாரோ அதுக்கு அந்த அந்த லெவல்ஸ்க்கு ஏத்த மாரி மாறிட்டு போகும் இல்லையா? இந்த கடைநிலை ஊழியர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த கடைநிலை ஊழியர்கள்ன்ற கேட்டகரில நெறைய வரும். நெறைய வரும். இந்த கடைநிலை ஊழியர்கள்ன்ற கேட்டகரில வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க. கடைநிலை ஊழியர் கேட்டகரில வந்து நம்ப கண்டக்டர் டிரைவர்லாம் வருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும். எங்க அப்பா வந்து போக்குவரத்து துறையில தான் இருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து அரசு பணி எந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதி அந்த வேலை குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க. நான் அவங்க கனவுல வந்து அவங்க மண்ணள்ளி போட்டாங்க இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க் யூ.